மாடியில செடிகளை பார்த்துட்டு இருக்கும்போது 2 செடிகளுக்கு நடுவுல ஏதோ தொங்கிக்கிட்டு இருக்கு. சிலந்தி வலையில அதோட முட்டைகள் தொங்கிக்கிட்டு இருக்குன்னு பக்கத்துல போய் பார்த்தா முட்டைகள் ஒவ்வொன்றும் அசையுது. ஐயோ, இது முட்டைகள் இல்ல, இது ஒவ்வொன்றும் குட்டி சிலந்திகள். ரொம்ப சின்னதா இருந்ததுனால இது எந்த வெரைட்டி சிலந்தின்னே கண்டுபிடிக்க முடியல. 2 செடிகளோட இலைகளை சேர்த்து கனெக்ட் பண்ணி வலை பின்னி இருக்காங்க இவங்க பேரண்ட்ஸ். அந்த வலையில 100க்கும் மேற்பட்ட முட்டைகளை போட்டிருக்கு இந்த சிலந்தி அம்மா. சிலந்திகள்ல ஒரு ஷாட்லயே 100ல இருந்து 1000க்கும் மேற்பட்ட முட்டைகள் போடுற இனமும் நம்ம பூமியில இருக்காம். இந்த வலையில ஏறக்குறைய 200க்கும் மேற்பட்ட சிலந்தி குட்டிகள் இருந்தது. சிலந்தி குட்டிகளை தாக்கி அழிக்கிறதுக்கு எதிரிகள் நிறைய இருக்காங்க நம்ம சுற்றுச்சூழல்ல. அதனாலதான் சிலந்திகள் இப்படி 100கணக்கான முட்டைகளை போட்டு குஞ்சு விரிக்குது. மோஸ்ட்லி எல்லா உயிரினங்கள்லயும் அதோட குஞ்சுகளை பாக்குறதுக்கு கியூட்டா இருக்கும் இல்லையா? அதே மாதிரி இந்த சிலந்தி குஞ்சுகளும் பாக்குறதுக்கு ரொம்பவே கியூட்டா இருந்தது. நட்சத்திரங்கள் ஒவ்வொன்றுக்கும் காய்கால் முளைச்சு நீந்திட்டு இருக்கிற மாதிரியே இருந்தது பாக்குறதுக்கு.